இந்த நிகழ்வு என் திரைப்பயணத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வு. பேசுகிறதுக்கு நிறைய தயார் பண்ணியிருந்தேன், ஆனால் நேரம் இல்லை. திருமண வீட்டில் வந்து எந்த குறையும் இருக்கக்கூடாது, நிறைவாக போகணும், எல்லாரும் சந்தோஷமாக. அதனால் பிரிதொரு தருணத்தில் நிறைய பேசுவோம். இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் உங்களுடைய வாழ்த்துக்கள் எங்களுக்கு வழங்கணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். இந்த மிகச்சிறப்பான திருமண படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த சேரன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சேரன் சாரோட படத்தில் நடிக்கிறது என்னோட கனவு. அந்த கனவை நிறைவேற்றி தந்த சேரன் சாருக்கும் தயாரிப்பாளர்களும் எல்லாருக்கும் நன்றி. இன்றைக்கி நடிகராக அவங்க முன்னாடி நிற்கிறதுக்கு முதல் வித்து அத்தனையும் விட்ட சேரன் அவர்களோட படத்தில் நான் திரும்ப இணைஞ்சிருக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு கர்வமான நிகழ்வு. அவர் திரும்பவும் முன்ன போல அற்புதமான படங்களை தொடர்ந்து கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி வணங்குகிறேன். சேரன் ரொம்ப ஆழமான அழுத்தமான கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான டைரக்டர். இந்த படம் திருமணம் படத்தில் அந்த ஆடியோ பார்க்கும்போதே ஒரு கல்யாணத்தில் எத்தனை பிரச்சனைகள் வரும், எத்தனை தடைகள் வரும், அதில் எல்லாம் மீறி எப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு அவுட்லைன் அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் ஐம் ஷுர் இந்த படம் கூட ரொம்ப எல்லாருடைய மனசையும் தொடக்கூடிய ஒரு அருமையான படமாக அமையும்னு நான் நினைக்கிறேன். சேரன் அவர்களை பற்றி நான் சொல்லி ஆகணும். அவருடைய வளர்ச்சியிலேருந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். பிகாஸ் ஐவ் சீன் ஹிஸ் லாட் ஆஃப் ஹிஸ் ஃபில்ம்ஸ். பட் முக்கியமாக ரெண்டு சொல்லணும்னா ஆட்டோகிராஃப் அண்ட் தவம் இருந்து. ஏன்னா அவர் என்கிட்ட முதல்ல ஃபோன் பண்ணி பேசும்போதே சொன்னார், நீங்கள் கட்டாயம் அந்த படத்தில் நடிக்கணும் அப்படின்னு சொன்னார். இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே, நீ என்னங்க எப்படிலாம் சொல்கிறீங்க, யூ கிவன் ஒண்டர்ஃபுல் ஃபில்ம்ஸ், வை நாட் அப்படின்னு. இல்லை இருந்தாலும் நீங்கள் இந்த கதையை கேளுங்க, நீங்கள் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கும், உங்கள் நம்பர் கிடைக்கிறதே எனக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது அப்படின்னு எல்லாம் சொன்னார். இல்லை இந்த பிட்டெல்லாம் போடாதீங்க, நீங்கள் வாங்க முதல்ல கதையை சொல்லுங்கள் அப்புறம் பேசுவோம் அப்படின்னு நான். அதே மாதிரி முதல்ல ஒரு கதை சொன்னார். அப்போ இருந்து ப்ரொடியூசர் வேறு. ஏன்னா அவர் ஏன் அப்படி சொன்னார்னா வந்து இது எனக்கு பெருசாக பட்ஜெட்டெல்லாம் எனக்கு எதுவும் தெரியல அப்படின்னு இருந்தார். நீங்கள் அதெல்லாம் விடுங்க, வி ஆல் நோ தட் யூர் ஒண்டர்ஃபுல் டைரக்டர், யூ கேன் கிவ் அ ஒண்டர்ஃபுல் ஸ்கிரிப்ட் டு தி ஆடியன்ஸ். இன்றைக்கி சொசைட்டிக்கு தேவையான விஷயங்களை கொடுக்குறவர் நீங்கள் கட்டாயம் படம் பண்ணணும். வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ரொடக்ஷன் சொன்னேன். என்ன சொல்கிறது, ரொம்ப 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 நர்வஸாக இருக்குது அண்ட் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கேன். சேரன் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஐ ஃபீல் ரியலி ஆனர்ட். இங்கே இவ்வளோ ப்ராமினெண்ட்டான செலிப்ரிட்டிஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லோரும் கூட நான் இருக்கேன், டைரக்டர்ஸ் எல்லோரும் கூட இங்கே உட்கார முடிஞ்சதில் எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஆல்சோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ப்ரொடியூசர்ஸ். நான் எப்போவுமே சொல்லுவேன், ரொம்ப ரொம்ப நிறைய ஃப்ரீடம் கொடுத்துருந்தாங்க. என்ன சொல்கிறது, ஒன்றுமே கண்ட்ரோலிங்கே இல்லாமல் இட் வாஸ் ஸோ மச் நைஸ். அவங்க கூட ஒர்க் பண்ணதில் எல்லாமே ஐ வாஸ் ரியலி கம்ஃபர்டபுள் அண்ட் இட் வாஸ் ரியல் குட் ஜர்னி. திருமணம் இங்கே அத்தியாவசியங்கள் அனைத்துமே அவசியமாக பார்க்கக்கூடிய இந்த உலகம், இந்த அவசரமான உலகம், பொருளாதார நெருக்கடி, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு போதும், மாத்து துணி போதும், ஒழுகாத வீடு போதும் என்று எல்லோரும் இருந்து விட்டால் இங்கே வன்முறைக்கு பிரச்சனை கிடையாது, விவாதங்கள் இல்லை, கோபங்கள் இல்லை, ஆக்ரோஷங்கள் இல்லை. அத்தியாவசியத்தை அவசியமாக மாற்றிக்கொள்கிற பொழுது இங்கே பொருளாதார சிக்கல் ஏற்படுகிறது. இந்த படம் உளவியல் ரீதியாக 2019 மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மக்கள் தன் நெஞ்சுக்கு அருகில வைத்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக மாறும் என்று நான் இந்த படத்தில் நடித்தவன் என்ற முறையிலும், இந்த படத்தினுடைய முழு கதையை உள்வாங்கியவன் என்ற முறையிலும், சினிமாவின் ரசிகர் என்ற முறையிலும் தன்னடக்கத்தோடு இந்த இடத்தில் நான் பதிவு செய்கிறேன். நிறைய பேர் தெரியும், ஓ இதுதானா இப்படி சிக்கிட்டமே, இது முன்கூட்டி தெரிஞ்ச அப்படி சிக்கிருக்க மாட்டோமே. ஆக பொருளாதார சிக்கல் இருந்து மனிதன் விடுபடுவதற்கான மிகப்பெரிய ஒரு மருத்துவ ஆலோசனை இந்த படம் போதித்து இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு தேங்க் சேரன் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. இட்ஸ் லைக் ட்ரீம் கம் ட்ரூ. ஏன்னா எல்லாருக்குமே சேரன் சாரை பிடிக்கும். த டேரக்டர் வித் 0 haters சொல்லுவாங்களா, அந்த வகையில் சார் இருப்பார். ஸோ தேங்க்யூ சார். அண்ட் இந்த படத்துக்கு பேங்க் ரோல் பண்ண பெனிஸ் இன்டர்நேஷ்னல் பிரேம் சார் அண்ட் CEO வெள்ளை சாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் சித்தார்த் விபின் சார், தேங்க்யூ சார். அண்ட் அதர் டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் அவங்களுக்கும் தேங்க் பண்ணுறேன். அண்ட் பிரசன்ட் மீடியா ஃப்ரம் டே 1 ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கும் நன்றி. Today, I think apart from Uma and Skavya, I'm the second most luckiest guy. ஏன்னா ஒரே படத்தில் ஐ திங்க் சம் ஆஃப் த பெஸ்ட் டெக்னீஷியன்ஸ் எவர் இன் தமிழ் சினிமா டில் டுடே எல்லாருமே இந்த ஸ்டேஜில் இருக்காங்க.
நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 30-40 years ஆஃப் மூவி without their contribution, each movie அவங்க contribution பார்த்தீங்கன்னா in each of their departments, it's been amazing and I'm very lucky. Thank you so much Cheran sir for this. ஏன்னா Cheran sir ஒரு few days before ஒரு சீஃப் கெஸ்ட்லாம் சொல்லும்போது பேர் வந்துட்டே இருந்தது, எப்போ ஸ்டாப் ஆகும்னு நினச்சின்னா அவ்வளோ people were coming and I was so excited about it. Thank you all so much for coming today and gracing the occasion. We are all very honored and excited. திருமணம் படம் டைரக்டர் சேரன் சார் நானும் எப்படின்னா ஐ திங்க் ஒரு ஃபாதர் சன்னு சொல்லலாம், இல்லை எல்டர் பிரதர் யங்கர் பிரதர்னு சொல்லலாம். இல்லை அப்படி இல்லை சார், நான் பார்க்க இப்படி தான் சார் யங் பாய் ஆக்சுவலி. ஏன்னா ஐ திங்க் ஆல் மை மூவிஸ் டுடே நான் பண்ணது ஆல் எதர் காமெடி ஜானர் ஆர் கமர்ஷியல் மூவிஸ், ஹாரோ. ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில் என் கரியரில் ஒரு இமோஷ்னலான மூவி நான் பண்ணுறேன். ஒரு லாட் ஆஃப் டீப் மீனிங் இன் ஈச் சீன் இருக்குது. நான் சேரன்ஸோட அப்ரோச்சே இட் வாஸ் லைக், நான் சொன்ன மாதிரி இட் வாஸ் லைக் ஸ்கூல் ஃபார் மீ. அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்ரோச் பண்ணுறதுல 21 days தான் ஃபஸ்ட் ஹாஃபில். அப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எவ்வளோ நான் ஃபஸ்ட் ஹாஃப் போயின்னு இருக்குன்னு. ஏன்னா ஒரு சீனுக்கு ஒரு ரீசன் இருக்குது, எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி அண்டர்லைன் பண்ணணும்னு எல்லாமே நான் சேரன்ஸரோட இப்போ கற்றுன்ட்டு இருக்கேன். ஸோ thank you Cheran sir and sorry Cheran sir for troubling you so much background score la. But Uma and Kavya, all the best. I think we both are very lucky Cheran sir oda padathula debut panadukku. Prem sir, welcome to Tamil industry. Vellai Sethu sir, both of you have been fantastic in the movie la, and all the best for your careers. நம்ம நிறைய work பண்ணனும்னு நினைக்கிறேன். And thank you media and Benjamin manager, Nikhil sir, Piaro, Durgesh, வேலு, எல்லாருமே we have been like a family and true திருமணம் ஃபீல தான் வந்திருக்கு. ஒரு பாட்டு எழுதணும்னா இப்படி ஒரு நினைவை அது வந்து கிளப்பி விட்டு செல்ல வேண்டும், தடம் பதிக்கணும் ஒரு பாட்டு. பாட்டு என்பது போகிற போக்கில் கலைந்து போகிற பாசிங் கிளவுட் அல்ல, கடக்கும் மேகம் அல்ல. ஒரு பாட்டு நிற்கணும். இன்னைக்கு பல படங்களுக்கு பாட்டு தான் முகவரி. முல்லை மலர் மேலேன்னு பாட்டு வந்தோன்ன உத்தமபுத்திரன் வந்துருது நமக்கு. கண்ணில் வந்து மின்னல் போல் காணுதேன்னு சொன்னோம்னா நாடோடி மன்னன் வந்துருது. பட்டுச்சேலை காற்றாளன் சொல்லணும் தேவரை வந்துருது, ஞாபகம் வந்துருது. பாட்டு என்பது முகவரி. இந்த பாட்டுக்கு இருந்த வரலாறு பெரிய வரலாறு சேரன். நானும் என் நண்பர் வந்து சிங்கப்பூர் விமான நிலையத்தின் வெளிவட்ட சாலையில் மாலையில் ஒரு வாக்கிங் போயிட்டு இருக்கோம், நடைப்பயிற்சி. பேசிட்டே போகிறோம். தூரத்தில் ஒரு பெரியவர், அவர் பக்கத்தில் கொடையோட ஒரு இளைஞர், 2 பேர் வந்தாங்க. நாங்கள் அப்படி கடக்கிற போது என்னை பார்த்தார். அவர் பார்த்துட்டு, நீங்கள் வைரமுத்து தானே? ஆமையா, என் பேர் வைரமுத்து. என்னங்கய்யா? உங்கள் பாட்டிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு தஞ்சாவூர் மண் எடுத்து. ஏன் அப்படி கேட்டேன். என்னுடைய பூர்வீகம் தமிழ்நாடு. மூதாதையர்கள் காலத்தில் நாங்கள் இடம்பெயர்ந்தோம். புலம்பெயர்ந்து வந்த தமிழன் நான். ஆனால் என் பூர்வீகம் எது என்று எனக்கு தெரியாது. 3 தலைமுறைகளுக்கு முன்னால் இடம்பெயர்ந்து வந்து விட்டோம். இந்த பாட்டை கேட்கிற போது இந்த ஊருக்குள்ள ஒரு ஊர் தான் என் பூர்வீகமோ என்ற ஏக்கத்தை என் நெஞ்சில் இது எழுப்புகிறது. அதனால் இந்த பாட்டு வருகிற போதெல்லாம் பாஞ்சாலங்குறிச்சியா, கஞ்சனூரா, சங்ககிரியா, நான் தேடி இது இருக்குமோ என்று நான் கேட்டு கேட்டு பரவசப்படுகிற பாட்டு இது என்று சொன்னார். கடந்துட்டார். இவர் பேர் என்ன? இவர் நாதன். சிங்கப்பூர் அவர் என்னவா இருக்காரு? சிங்கப்பூரின் ஜனாதிபதியா இருக்கார். He was a sitting president. சிங்கப்பூர்ல ஆண்டு கொண்டிருந்த ஜனாதிபதி நாதன். அப்புறம் எனக்கு ஒரு தொலைபேசியில் பேசினாரு, நண்பர்களானோ, அது வேற விஷயம். அப்ப தெரியாது. இதெல்லாம் முக்கியம் தம்பி. சேரன், உங்களுக்கும் இந்த தமிழுக்கும் தேவாவுக்கும் அந்த பாடிய கிருஷ்ணராஜ் இவங்களுக்கெல்லாம் ஒரு வரலாறு இருக்கு. நாதன் இறந்துட்டார். சிங்கப்பூர் ஜனாதிபதி இறந்துட்டார். அவருடைய சடலம் கிடத்தப்பட்டிருக்கு. அகில உலக பிரதிநிதிகள்லாம் அஞ்சலி செலுத்துவார்கள். சிங்கப்பூர் சின்ன நாடாக இருக்கலாம்,
மூர்த்தி சிறிதாயினும் கீர்த்தி பெரிது, வீரியமிக்க நாடு. உலக பிரதிநிதிகளாக வந்திருக்கிறாங்க எல்லாரும். ஒரு 120 நாடுகளின் பிரதிநிதிகள் வந்திருக்கிறாங்க அஞ்சலி செலுத்த. ஒரு சீன அமைச்சர் ஒலிபெருக்கி முன்னாடி வராரு. இப்போது நாங்கள் எங்கள் ஜனாதிபதிக்கு பிடித்த பாட்டை ஒலிபரப்பி அவரை அடக்கம் செய்ய போகிறோம். உன்னை தஞ்சாவூர் மண்ணெடுத்து ஒலிபரப்பப்பட்டது. சேர நீங்க படம் பண்ண வந்ததுக்கு இது போதும்யா. உங்களுக்கு சொல்றதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. இதை நான் பதிவு பண்ணியிருக்கேன். இது சொல்வதற்கு ஒரு வரலாறு. இப்படி ஒரு வரலாறு இருந்தால் போதும் இல்லையா? நிறைய பேசணும் வேண்டாம், போதும். நிறைய பேசணும்னு ஆசையாக இருக்கு. இது பெரியவர்கள் பேசணும். நான் நிறைவாக சொல்ல வேண்டிய கருத்து, திருமணம் என்பது ஒரு சமீப காலத்து நாகரிகம்தான். ஆணுக்கும் பெண்ணுக்குமான இந்த உறவு என்பது பந்தப்படுத்தப்பட்டதும் சட்டபூர்வமாக வந்ததும் ஒரு அரசமைப்பு சட்டத்துக்குள் அகப்பட்டு கொண்டதுமான உறவு என்பது கொஞ்சம்தான். ஒரு 3000 வருஷம்தான் இருக்கும் திருமண பந்தம். தாலி வந்தது, திருமணம் வந்தது, இதெல்லாம் ஒரு 3000 வருஷத்து பந்தம் தான். இந்த 3000 வருஷத்து நாகரிகம் இன்னும் ஒரு 50 ஆண்டுகள் இருக்கலாம், 100 ஆண்டுகள் இருக்கலாம். திருமணம் தன்னுடைய கடைசி சுவாசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். திருமணத்தை தாண்டி மனிதகுலம் வேறொரு நாகரிகத்தை நோக்கி எட்டு வைக்கும். திருமணம் என்பது முற்றுகையிடப்பட்ட ஒரு கோட்டை. உள்ளே இருப்பவர்கள் வெளியே வர தவிக்கிறார்கள், வெளியே இருப்பவர்கள் உள்ளே செல்ல துடிக்கிறார்கள். இந்த திருமணம் குறித்து சேரன் என்னென்ன நிகழ்த்தி இருப்பார். இது திருமணம் குறித்து நிகழ்த்தப்பட்ட ஒரு திரை உரையாடல் என்று எனக்கு இது பார்க்கிற போது தெரிகிறது. எல்லாருக்குமே வாழ்க்கையில் முன்ன பின்ன இருக்கலாம், சில கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கலாம். ஆனால் சேரனுக்கு ஒரு சின்ன இடைவெளி தான் நான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நானே ரொம்ப தவிச்சு போயிட்டேன். அடிக்கடி வீட்டில் உட்காந்து பேசிட்டு இருப்பேன், நண்பர்களோட பேசும்போது, வீட்டில் பேசும்போது விட நான் இப்போவும் மிஸ்டர் சேரனை பற்றி நினைக்காதனாலே இருக்காது அதிகமாக. இது ஒன்றும் மேடைக்காக பேசுகிற பேச்செல்லாம் எனக்கு தெரியாது அதெல்லாம். ஆனால் அவர் திருப்பி இப்போ வந்திருக்க திருமணம் சில திருத்தங்களுடன் அப்படின்னு நினைக்கும்போது இதற்கு நான் ரொம்ப நன்றி சொல்லக்கூடிய வேண்டியவர் இதன் தயாரிப்பாளர் பிரேம்நாத் சிதம்பரம் அவர்கள். இந்த படம் மட்டும் இல்லை, அடுத்த படமும் மார்ச்சில் நான் ஆரம்பிக்க போகிறேன் சார், சேர சார் வச்சு அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. என்ன சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, சேரனுடைய படங்களுக்கு நான் எப்பவும் பரம விசிறி. அதே போல் ரவிக்குமார் சார், என் நண்பர் அருமை பாரதி இயக்குனர் எம்ஐஎம் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் எல்லாரையும் மேடையில் பார்க்க எனக்கு சந்தோஷமாக இருக்கு. ஸோ நாங்கள் எல்லாருமே சேரனுக்காக வாழ்த்துறோம். சேரன் வாழ்க, அவருடைய திருமணம் வெற்றிகரமான திருமணமாக தொடரட்டும். இந்த திருமணம் மட்டுமல்ல, இந்த வருடத்திலேயே உங்கள் வீட்டிலேயே 2 திருமணம் நடக்கணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நீ நல்லா இருந்தால் நிறைய பேருக்கு சந்தோஷம். உனக்கூட ஒர்க் பண்ணுறாங்க, எனக்கு மனப்பூர்வமான சந்தோஷம். இந்த தம்பி ராமையாவுடைய சன்னு நிஜமாகவே அவர் பார்க்குறதுக்கு பைல்வான் மாதிரி தான் இருக்கார். நல்ல வாட்ட சாட்டமாக இருக்கார். அவருடைய டான்ஸ் மட்டும் நான் பார்த்துருக்கேன். இந்த படத்தில் தான் அவர் நடிப்பை பார்க்கணும். இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் இன்றைய விழாநாயகன் அவர்களுக்கு, இந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். படம் பார்க்கும்போது சாங்ஸ் நல்லா இருந்தது, ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது. காரணம் அதில் சென்டிமெண்ட்ஸ் இருக்குது. எனக்கு எப்பவுமே சென்டிமெண்ட்ஸ் பிடிக்கும். சென்டிமெண்ட்ஸ் இல்லாத படங்கள் என்றைக்குமே பெரிய வெற்றியெல்லாம் அடைஞ்சதே கிடையாது. ஸோ சென்டிமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது, நல்ல விஷயங்கள் இருக்குதுன்னு தெரியுது, ஒரு ஆர்வம் இருக்குது படம் பார்க்கணுன்னு. ஸோ சீக்கிரம் வெளியே வரட்டும். நிறைய போட்டிகளோடு வராமல் கொஞ்சம் கேப் விட்டு நல்ல கரெக்டான ரிலீஸ் டேட்டுக்கு வந்தால் இந்த படம் பெருசாக கலெக்ட் பண்ணும். அந்த தயாரிப்பாளர் மறுபடியும் படம் எடுப்பார், மறுபடியும் உன்னை வச்சு அடுத்த படம் எடுக்க போகிறாரு. ஸோ அந்த தயாரிப்பாளருக்கு ஒரு சின்ன விண்ணப்பம். நிறைய நாள் பாவம் அவர் அந்த கேமரா ஆன், இந்த கேமரா ஆன், நீங்கள் ஃப்ரண்ட்டு பாருங்கள், நீங்கள் பேக் வாரன்னு நிறைய டைரக்ஷன் பண்ணி சான்ஸ் தேடிட்டு இருக்கார் ஒருத்தர் நிக்கில்னு. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த காஸ்டியூம்ஸ் மட்டும் கொஞ்சம் செலவாகும். வாழ்த்துக்கள், மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். சேரம் செஞ்சதில் பெரிய விஷயம் என்னென்னா,
இன்னவன் பசுமையாக எல்லா இளம் இயக்குநர்களையும் வெற்றி பட இயக்குநர்கள் கூட்டம் தான். அதில் கிளாஸ் டைரக்டர்ஸ். ரவிக்குமார் சொன்ன மாதிரி நீ மாஸ் டைரக்டர் ரவிக்குமார், அதை எல்லாருமே பண்ண முடியாது, அதுக்கு ஒரு திறமை வேணும். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு மாஸ் ஃபில்ம். நீங்கள் ஆர்ட் ஃபில்ம் பண்ணிடலாம், ஒரு மாஸ் ஃபில்ம் பண்ணுறது கஷ்டம். சங்கரையும் ரவிக்குமாரையும் நான் அந்த விஷயத்தை ரொம்ப ஆச்சரியப்படுவேன். ஹவு தே ஆர் டூயிங். நாங்கள் அப்படி இல்லை, அப்படி மென்மையாக ஏதோ ஒரு மயிலரகம் மாதிரி ஒரு நாணல் புல் மாதிரி கதை சொல்கிறது. அதற்கு ஒரு திறமை வேணும், இதற்கு ஒரு தனித்திறமை வேணும். எல்லா திறமையும் தமிழகத்தில் அழகாக இருக்கிறது. சமீப காலமாக வந்த இயக்குநர்கள் அத்தனை பேருமே நம் தமிழ் திரையுலகிற்கு மிகப்பெரிய முத்திரைகளை கொடுப்பார், அதில் சந்தேகமில்லை. கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களே, மகேந்திரன் அவர்களே, நான் பாரதிராஜா, நமக்கு வயதே கிடையாது. We have to compete with these people, we will win. இந்த படம் ஜெயிக்கும். சேரனின் திருமணம் என்ன சில திருத்தங்களுடன். என்னடா திருத்தம்? ஒரு கல்யாணம் வந்து சில திருத்தம்னா வேற ஒன்று இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும், அதுதானே திருமணம். சேரனின் திருமணம் சிலது அதில் சில நுட்பமாக போட்டுக்கணும். கல்யாணத்தில் எது தவிர்க்கப்பட வேண்டும் பிரச்சனையில் உறவுகளை தீர்மானிப்பது பொருளாதாரம். அந்த பொருளாதாரம் தான் உறவுகளை தீர்மானிக்குது. கொண்டாட்டியை தீர்மானிக்கிறதே உறவு தான், இந்த பொருளாதாரம் தான். இது சம்பாதிக்கலாம், வீட்டில் விட்டு வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. கொண்டு வந்தாலும் கொண்டு வராவிட்டாலும் தாயை உறுத்தி தான். கொண்டு வந்தால் தகப்பன், சீர் கொண்டு வந்தால் தமக்கை. உறவுகள் பொருளாதாரத்தின் அடிப்படையில். இந்த பொருளாதார சிக்கல் தான் இந்த திருமணம். இதை எப்படி தவிர்க்க வேண்டும் என்பதை நீ சொல்லியிருப்பாய் என்று நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். இந்த திரைப்படம் வெகுஜன மக்களோட வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய திரைப்படம், அது மட்டும்தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த திரைப்படத்தின் மூலமாக வந்து உளவியல் ரீதியாக அதாவது ஒரு ஜீனியஸ் அப்படின்றது என்னென்னா, அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு இதுதான் சொல்லிட்டார் பாரதிராஜா சார். அவர் சொன்னது தான் பிரச்சனை. பொருளாதாரம் தான் வாழ்க்கையை தீர்மானிக்குது. பொருளாதார பிரச்சனைகளில் தான் எல்லா உறவுகளோட சிக்கல்களும் உருவாகுது. அதை தவிர்க்கிறது எப்படின்றது தான் அந்த திரைப்படம். அது வந்து ரொம்ப ஆச்சரியம் சார். பிரச்சனை நீங்கள் ஒரு ட்ரெய்லருக்குள்ளே எவ்வளோ ஒருவான சோத்துக்கு ஒரு சோறு அப்படி பதுக்கி பார்த்து தாய் சொல்லுவா சோறு வந்துருச்சுன்னு, அது மாதிரி அவர் இந்த ஒரு ஃப்ரேமை பார்த்துட்டு இதாண்டா கதைன்னு சொல்லிட்டார். சூப்பர் சார். முக்கியமான ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நிறைவடைஞ்சிடறேன். ஏன் இந்த மேடையில் வந்து முன்னோடிகளும் இன்றைய நம்பிக்கை தரக்கூடிய இயக்குநர்களும் இணைத்தேன் அப்படின்னா, முன்னோடிகளுக்கு மரியாதை தரும் காலகட்டம், மரியாதை தரும் உணர்வுகள், மரியாதை தரும் நிகழ்வுகள் குறைந்து கொண்டே வருகிறது. நம்ம ஊரில் வந்து வீட்டில் கூட பெரியவங்களோட பேச்சை மதிக்கிறதுன்ற காலகட்டம் வந்து ரொம்ப அப்படியே ஒவ்வொரு வீட்டுக்கும் நிகழ்ந்து தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கு. ஸோ முன்னோர்களை யார் மதிக்கிறோமோ அந்த குடும்பம் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் அடுத்த தலைமுறையோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள அரவணைச்சு தட்டி கொடுத்தோம்னா ரெண்டு உணர்வுகளும் சேரும் பொழுது அந்த குடும்பம், இது குடும்பத்துக்கான விஷயம். ஸோ இந்த மாதிரியான இந்த முன்னோடி இயக்குநர்களையும் அடுத்த தலைமுறைகளையும் இணைக்கும் பொழுது, இவங்களை கௌரவிக்கும் பொழுது, இல்லை இவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு மேடையில் பார்க்கும்போது ஒரு லாட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் அங்கே இருக்கிற அத்தனை அசிஸ்டன்டருக்கு உருவாகும். இவங்கள மாதிரியே ஒரு படம் பண்ணணும், இவங்கள மாதிரியே சமூகத்துக்கான தேவைகளுக்கான படம் பண்ணணும். அதுக்கு தான் இந்த இணைப்பு. இப்போ இந்த என்னோட படத்தில் பணியாற்றிய, என்னோட படத்தில் பங்கேற்ற, என்னோட படத்தில் நடித்த நடிகர்கள் அத்தனை பேரும் வந்திருக்கீங்க. அவங்க அத்தனை பேரோட ஒத்துழைப்பில் தான் இந்த திரைப்படம் உருவாகி இருக்கு. இந்த திரைப்படத்தை தயாரித்த என்னுடைய நண்பர் பிரேம்நாத் சார் அவர்களுக்கும், வெள்ளை சேது சார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்திருந்து வாழ்த்தி அத்தனை பேருக்கும். குறிப்பாக வந்து கமலா திரையரங்கம், அவங்க வந்து மன்னிக்கணும், கமலா திரையரங்கத்தில் கொஞ்சம் அதிகமாக டைம் எடுத்துக்கிட்டால் முடிச்சிடறோம். அடுத்து அவ்வளோதான், ஷார்ட் ஒரு 2 minutes. அவங்க வந்து எனக்கு நான் கேட்ட உடனே அவங்க வந்து அவங்க அப்பா இருந்த காலத்துலேருந்து என்னுடைய படங்களும் சரி என்னையும் சரி அவர் ரொம்ப என்னை ஒரு பிள்ளை மாதிரியே பார்ப்பார். சிதம்பரம் சார் அவர்கள் ஐயா. அதே மாதிரி இப்போ கணேஷ் சார் வந்து அண்ணே நம்ம எப்போ கேட்டாலும் சரி, டிக்கெட்டு கேட்டால் கூட என்கிட்ட காசு வாங்குறதில்ல, நீங்கள் வந்து படம் பார்த்துட்டு போங்கன்றவார். அதே மாதிரி இந்த தேட்டர் கேட்டால் நீங்கள் வந்து சும்மா ஃபங்க்ஷன் பண்ணிட்டு போங்க, ஒன்றும் பணம் ஒன்றும் தேவையில்லை, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் மட்டும் பண்ணினார். அந்த பெருந்தன்மைக்கு மிக்க மிக்க சந்தோஷம். அது நீங்கள் சினிமா கொடுக்குற அங்கீகாரம். நன்றி.